Daily. Taste the Daily. அதிவீரமா பண்ணி இப்போ என்னன்னா ஒரு பெண்ணாக அவங்க பதிவு செஞ்ச அந்த மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, தொடர்ந்து இது முதல் நிகழ்வு இல்லை. ஒரு காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பெண் போறாங்க, அங்க அந்த பெண்ணுக்கு பிரச்சனை நடக்குது. நடு ரோட்டில் கார்ல போறாங்க, அங்க துரத்திட்டு போற பிரச்சனை நடக்குது. சும்மா நின்று பேசிக்கிட்டு இருந்தா காலையில வரைக்கும் யாரும் கண்டுக்காம அளவுக்கு அங்க போட்டு வைத்துட்டு இருக்க போற அந்த மாதிரியான சூழல். உண்மையிலுமே தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லையா? துளியும் பாதுகாப்பானதாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்போ அவங்க சொல்லும்போது, சகோதரி சொல்லும்போது பெண் தனியாக போகிறதுக்கு பயம் அப்படின்னாங்க. இப்போ தனியாக போன பெண் அது போன்று செய்யப்படலை. நண்பரோடு பேசி கொண்டிருந்த போது நண்பரை அடித்து விட்டு இந்த பெண்ணையும் தாக்கி இது போன்ற கொடுமை செய்திருக்கிறார்கள்னா இப்போ சட்டம் ஒழுங்கு இந்த காவல்துறை மீது அல்லது தமிழகத்தில் இப்படி நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? தனித்து போன பெண் மீது நடந்திருந்தால் கூட ஒரு ஏதோ பாதுகாப்புக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கலாம். நீங்க இனிமேல் எத்தனை பேர் அப்போ கூட்டிட்டு போகணும்னு நமக்கு தெரியுமா சார்? வர்றவங்க 10 பேர் வந்தா நீங்க அண்ணனே கூட போனாலும் அப்பா கூட போனாலும் இல்ல மாமார் எத்தனை பேர் போனாலும் என்ன பண்ண முடியும்? அப்ப எவ்வளவு கொடூரமான நிலையில தமிழகம் இருக்கிறது. பெண் பாதுகாப்பு என்பது யாருமே கூட போற 10 பேர் போனால் கூட 15 பேர் வந்து அடித்து பெண்ணை தூக்கிட்டு போனால் என்ன செய்யக்கூடிய அந்த நிலைமைக்கு நீங்க இந்த நிகழ்வு நம்மளை யோசிக்க தூண்டுகிறது. ஏன்னா அந்த நேரம் அவர்கள் சொல்றது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இட அமைப்பு இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்தில் இப்படி செய்யலாம் என்கின்ற துணிவு ஒரு சமூக விரோதிகளுக்கு வருகிறதுனா இந்த ஆட்சியாளர்கள் மீது எந்த விதமான பயமும் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. அதுவும் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடிங்கும் போது இல்ல இன்னும் சொல்றாங்களே ஐடி பார்க் போயிட்டு வர வழி, வெளியூருக்கு செல்லுகிற பஸ் நிக்கக்கூடிய இடம். இப்ப இது எல்லாமே ஒரு நீங்க வெளியூர் போற பேருந்துகள்லாம் கிட்டத்தட்ட 9-10 மணிக்கு மேலாம் வர ஆரம்பிக்கும் சார். அப்பதான் அவங்க வந்து நிப்பாங்க ஆட்கள். அப்ப அந்த இடத்துல இப்படி செய்யக்கூடிய துணிவு வருகிறதுனா நான் என்ன சொல்றேன்னா, அப்ப இவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, இந்த காவல்துறை இந்த ஆட்சி இவ்வளவு மெத்தனமாகத்தான் இருக்கும், நாம் எதையும் செய்து விட்டு போனால் கூட யார் என்ன செய்ய முடியும் என்கின்ற துணி சமூக விரோதிகளுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத இதுல யதார்த்தமா நம்ம இமீடியட்டா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எதனால வருதுன்னா, நீங்க காவல்துறையை வந்து அம்மா சொன்னாங்க, புரட்சி தலைவி அம்மா காலத்தில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அரசியல் கட்சிக்காரர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொண்டார். அதனால காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டது, உடனடியாக நடவடிக்கை எடுத்தது. அல்லது இது போன்ற ஒரு நிகழ்வு இந்த காவல்துறை ஜூரிஸ்டிக்ஷன்ல நடந்தா உடனடியாக அது குறித்து என்ன ஏது ஏன் காவல்துறை மீது புரட்சி தலைவி அம்மா கோரிக்கை வைப்பார், கேள்வி கேட்பார். காவல்துறையுடைய அமைச்சராக அவர் செயல்பட்டார். அதனால காவல்துறை அதிகாரிகள் ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சிருமே, நாம பதவியில் இருப்போமோ மாட்டோமோ, கடமை தவறியதாக இல்ல நாம் ஒரு அந்த இடத்திற்கு விசிட் போகலன்னு தெரிஞ்சா கூட நாம் அதனுடைய பெரும் விளைவா எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் என்கின்ற அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய நேரடி பார்வை அங்க இருந்துச்சு. அதனால காவலர்கள் சரியாக இருந்தாங்க, சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தது. சமூக விரோத செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் கூட ஐயோ இங்க செய்யக்கூடாது, தமிழ்நாட்டில் இப்போ அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் இது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் நிச்சயமாக அதற்கான துணிவை இழப்பார்கள். ஏன்னா காவல்துறை அத்தனை சுதந்திரமாக வீரியத்தோடு வழிநடத்தக்கூடியது இயல்பிலேயே அதிமுக. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் வசதிக்கு, இவர்கள் குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு, இவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு குற்றச்செயலில் இவர்களுடைய பெயர்கள் அறிவிட்டிருந்தால் இப்படி பல நேரங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க சென்றவர்களை தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்போ அக்யூஸ்டுகளுக்கு என்ன தோன்றும்? ஆனா நீங்க ஒருவேளை எதிர்கட்சியா இருக்கிறதால இப்படி ஆளும் அரசு மேல குற்றம் சுமத்துறீங்களோ அப்படின்னு மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா சார்? அதாவது இந்த சந்தேகம் இப்போது மக்களுக்கு அறவே இருக்காது. ஏன்னா அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இங்கே வாழ்ந்தவர்கள் தான். அப்போது இது போன்ற நிகழ்வுகள் இப்ப அதாவது பாலியல் குற்றங்கள் 52% அதிகரித்திருக்கிறது. பாலியல் குற்றங்கள் நடக்கவில்லைன்னு சொல்லல, அந்த அதிகரித்திருக்கிற சதவீதத்தை பாருங்க சார். அப்ப 52% பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை. நாம் இதற்கு முன்னால் எங்கோ ஏதோ ஒரு இடத்தில் பத்திரிகையில் டிவியில பார்ப்போம். ஆனால் தினசரி வீட்டுக்கு அருகில் இப்படி
அந்த குற்ற நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தால் நேரடியாக ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தெரிந்த ஒரு பெண்ணுக்கு இது போன்ற குற்றம் நடந்திருக்கிறது என்று செவி வழியாகவே கேட்டறியக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த பாலியல் குற்றங்கள் பரவலாக நடக்கிறதுனா அப்ப இந்த ஆட்சி அதிகாரம் இந்த காவல்துறை என்ன செய்கிறது? எதிர்க்கட்சி தலைவர் சொல்வதை போல பொம்மை முதலமைச்சர், பொம்மை ஆட்சி நிர்வாகமே பொம்மையா இருக்குன்னு அர்த்தம். நீங்க தான் இப்படி சொல்றீங்க. தமிழகத்துல எங்க போனாலும் முதலமைச்சர் போகும் இடமெல்லாம் என்ன வந்து ஆசையா அப்பான்னு அழைக்கிறாங்க அப்படின்லாம் முதலமைச்சர் சொல்றாரு இல்லையா? இந்த மாதிரி கொடுமைகள்லாம் இருந்தாலும் கூட பெண்கள் எல்லாரும் அவர் அப்பான்னு கூப்பிடுவாங்களா? அதாவது சார், என்னை எல்லோரும் அப்பா என்று கூப்பிடுகிறார்கள் என்று அரசியல் வசனம் பேசுவது ஒன்று. ஒரு அப்பா தன்னுடைய மகளுக்கு இப்படி நடந்திருந்தால் என்ன துடிப்பார்னு எங்கேயாவது காமிச்சிருக்கீங்களா? அப்படி ஏதாவது பண்ணாதான் இல்ல அவங்க போட்டோ ஷூட் பண்றாங்க, விளம்பர மாடல் அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்களே சார். அப்பான்னா என்ன பண்ணிருக்கணும்? அதாவது சார், காவல்துறையை கொண்டு இது போன்று சார் இப்போ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில இப்படி நடக்குதா? அப்ப நடந்த உடனே ஒரு டெண்டன்சியை சமூக விரோதிகள் கிரியேட் பண்றாங்க. எப்படின்னா, தனியாக இருக்கிற பெண்கள் அல்லது நண்பரோடு நிற்கிற பெண்கள் அல்லது எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய இடத்தில் நின்றால் இப்படி செய்யலாம் என்கின்ற ஒரு டெண்டன்சியை விதைக்கிறார்கள். அப்ப தமிழகத்தில் இனிமேல் இது போன்ற நிகழ்வு நடக்கக்கூடாது. எந்தெந்த இடங்களில் இது போன்று இளைஞர்கள் வந்து போகக்கூடிய இடங்கள் இருக்கிறது, ஐடி பார்க் எங்க இருக்கு, கல்லூரிகள் எங்க இருக்கிறது, இந்த இடத்தெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பெஷலா அந்த இடத்தை மானிட்டர் செஞ்சிருக்கணுமா வேண்டாமா சார்? இது தெரியாத இடமா உங்களுக்கு? நீங்க ஒவ்வொரு காவல்துறைக்கும் இந்த சுற்றளவில் எங்கே இது போன்ற நடமாட்டங்கள் இருக்கிறது, எங்க அவசியம் இருக்கிறது, அங்க சிசிடிவி கேமரால இருந்து எல்லாம் கொண்டு வந்திருக்கணும்ல. அப்ப நீங்க இப்படி அஜாக்கிரதையாக இருக்கிறது என்பது நீங்க அனைத்து வகையிலும், அதாவது பெண்கள் வெளியே செல்வதற்கு இப்போ எப்படி சார் நினைப்பாங்க? கோயம்புத்தூர்ல பெண் குழந்தைகள் வெளியே செல்வதற்கு அவர்களுடைய மனம் எப்படி இருக்கும்? அடுத்து அவர்களோடு உடன் செல்ல பெற்றோர் பிரதர் யார் சென்றாலும் பாதுகாப்பு இருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும்? அப்ப இவ்வளவு பெரிய பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கும் போது நீங்கள் அப்பா என்று சொல்லிக்கொண்டு என்ன செஞ்சீங்க? ஆனா ஒரு நடக்கும் பொழுது அதுக்கு உடனே அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்றதும், முதலமைச்சர் சரியில்லைன்னு குற்றம் சுமத்துறதும் அது அரசியலாக்கப்படுதுன்னு தானே சொல்லுவாங்க சார். அதாவது நீங்க இந்த இது போன்ற ஒரு சம்பவம் ஒரு நாள் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதை யாரும் உடனே முதலமைச்சரை சொல்வதில்லை. இது ஒரு பேட்டர்னா நடக்குது சார், தொடர்ந்து நடக்குது சார். சென்னையில நடக்குது, கோவையில நடக்குது, பள்ளிக்கு போனா நடக்குது, குழந்தைகள் பெண்கள் எங்க போனாலும் இது நடக்குது. அப்ப இதை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறைக்கு. இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் மாதிரி தெரியலையா சார்? பொதுக்கூட்டத்தில் உயிரிழப்பு, பெண்கள் தனியா போனா உயிரிழப்பு, காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளால் ஆந்திர மாநிலத்தில் இருந்து வந்துகிற ஒரு தாயின் கண்ணெதிரே ஒரு அவருடைய மகளுக்கு பாலியல் தொந்தரவுனா இது எவ்வளவு பெரிய அராஜகம், எவ்வளவு ஒரு அத்துமீறல், அதுவும் காவல்துறையை செய்கிறது. ஆமா, திருவண்ணாமலையில சொல்றேன். அப்போ இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவலம் சார். இந்த இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிற போதுனா சமூக விரோதிகளுக்கு இந்த எண்ணம் வந்து அந்த எண்ணம் காவல்துறைக்குள்ள போய் இப்படி ஊடுருவிக்கிட்டே போச்சுன்னா சார், இது ஒரு ஆரோக்கியமான கல்ச்சர் கிடையாது. இந்த ஆரோக்கியமான கல்ச்சர் இல்லாத ஒன்று தொடர்ந்து நடக்கிற போது காவல்துறையினுடைய நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற தேவை இருக்கிறது. அதுக்கு அந்த இடத்தில் சொன்னீங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் அரசாங்கம் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ன பண்ணாங்க, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடந்த பொழுது கடந்த ஏப்ரல்ல 2 புதிய மசோதாக்களை கொண்டு வந்து சட்டமாக நிறைவேற்றி இருக்கிறாங்க இல்லையா? அதுதான் ஸ்ட்ரிக்டா இதை பண்ணிட்டோம், நீ யாரும் ஒண்ணு இல்ல ஒரு ஃபாலோ பண்ணி போறாங்க அப்படின்னு ஒரு பெண் கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அது குற்றமாக கருதப்படும், நாங்க கடும் நடவடிக்கை எடுப்போம், அதுக்கு இந்த சட்டம் வழிவகுக்குதுன்னு சொன்னாங்களே. அது எப்படி இருக்குன்னா சார், திரைப்படங்களை நல்ல ஏசி தியேட்டர் போட்டு அதனோட சைண்ட் எஃபெக்டோட உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு காவிரி டெல்டாவில் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நெல்லை கொண்டு வந்து டேபிள்ல வச்சு பார்க்குற மாதிரி நாங்க சட்டம் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை வச்சு சரியாக கவர்னன்ஸ் பண்ணுங்க, சரியா அமைச்சராக இருந்து காவல்துறை அதிகாரிகளை நிர்வகியுங்கள், சரியான நிர்வாகம் இருந்தால் இருக்கின்ற சட்டத்தை வைத்து சரி செய்யலாம் அப்படிங்கறத எங்களுடைய கருத்து. ஆனால் நீங்கள் 1000 சட்டங்கள் போட்டுவிட்டு அஜாக்கிரதையாக இருந்தால் அதனால என்ன பயன்னு கேட்கிறோம். இப்ப அந்த சட்டம் போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட்க்கு பிறகு அந்த சட்டம் போட்டால் அதை விட கொடூரமான இன்னொரு செயலை செய்கிறோம் என்று சமூக விரோதிகள் செஞ்சாங்கன்னா உங்க சட்டத்துக்கு என்னங்க மரியாதை? அப்ப எந்த இடம் லேக்கா இருக்குன்னா, நீங்கள் அமைச்சராக இருக்கிற காவல்துறையை சரியாக நீங்கள் நிர்வகிக்கவில்லை.
புரியுது. இதுல மட்டுமா? புரியுது. இதுக்கு என்ன தீர்வுங்கிறத இன்னும் நம்ம பேசலாம். ஆதிவீரர் என்னன்னா, அதிமுக ஆட்சியில இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன செஞ்சாங்க, திமுக ஆட்சியில எதையெல்லாம் அவங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க? நிச்சயமா சார், அதாவது கவர்னன்ஸ் தான் சார். ஒரு காவல்துறை அமைச்சராக இருக்கிறவர்கள் அந்த காவல்துறையை எந்த அளவில் செயல்படுத்துகிறார்கள் என்பதில் தான் இதோட சூட்சமே இருக்கிறதே ஒழிய புதிய சட்டங்கள், அதிக அதிகாரிகள், காவல்துறையில் இவ்வளோ பேர் இல்லை, இந்த வாதங்களை எல்லாம் விடுத்து யார் மேலே இருந்து இவர்களை இயக்குகிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அப்படி அதனால தான் நாங்கள் பொம்மை முதலமைச்சர் ஏன் சொல்கிறோம்னா, அந்த சரியான இயக்கம் இங்கே இல்லை. சரியாக காவலர்கள் இயக்கப்படவில்லை, சரியாக காவலர்கள் வழிநடத்தப்படுவதில்லை. காவல்துறை, தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவரை நியமிங்கள் என்று சொன்னால் நியமிக்க மாட்டோம், தற்காலிக டிஜிபியை வைத்தே ஓட்டிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா அப்போ இது போன்ற குற்றங்கள் நடக்கும். இப்போ சார் ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்க, அந்த நடந்த இடம் அப்படின்னு. நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க சார். நீங்கள் குளத்தூர்ல இருந்து தானே வரீங்க. குளத்தூரில் ஒரே நாளில் 6 பேர்களை போதை கும்பல் வெட்டி இருக்கிறது சார். அதுல முதல்ல அவங்க வெட்டியது மகனின் கண்ணெதிரே ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒரு தாயை. இது முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியில. அது குளத்தூர் எங்கேயும் பூத கண்ணாடி போட்டு தேடுற இடத்துலயா சார் இருக்கு? சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேவலமாக இருந்தால் முதலமைச்சர் தொகுதியில் 6 பேரை ஒரே நேரத்தில் ஒரு போதை கும்பல் வெட்டி செல்கிறதுனா சார், அவர்களெல்லாம் பாவம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்ராணிகள் சார். அப்போ நீங்க உங்களுடைய அந்த பாதுகாப்பு, நீங்க சொல்ல வர டிஃபென்ஸ் எல்லாம் ஒரு சிட்டிக்குள்ள நடக்கிறதுக்கே பாதுகாப்பு இல்லையா? உங்க தொகுதியில் இருக்கிறவர்களுக்கே உயிர் பாதுகாப்பு இல்லைன்னா பெண்களுக்கு, வேலைக்கு செல்கிறவர்களுக்கு உயிர் பாதுகாப்பை தாண்டி பாலியல் ரீதியான அந்த அச்ச உணர்வுங்கிறது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நீங்க யாரு சார் ஒரு பெண்ணை வீட்டுக்கு 11 மணிக்கு வெளியே வந்தேன்னு கேட்கறதுக்கு? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அந்த பெண் அவர்கள் நினைத்தால் எத்தனை மணிக்கு வேணாலும் வருவாங்க சார். அந்த சூழ்நிலையை உங்களுடைய அரசால் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால் ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி துப்பு இல்லைன்னா என்னால முடியலன்னு சொல்லிட்டு போயிடணும். நீங்க ஏன் வந்தீங்கன்னா எப்படி நீங்க ஒரு குடிமகளை ஒரு பிரஜையை கேட்கலாம்? நீங்க இந்த கேள்வியிலிருந்து இப்ப இவர்களுடைய நோக்கம் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது, உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அப்படி ஸ்டேட்மெண்டா தர்ற மாதிரி தானே அர்த்தம் அது. அப்ப இந்த கண்ணோட்டத்தோடு நீங்க சட்டம் ஒழுங்கை அழுகினால் எப்படி சார் சமூக விரோதிகளை கட்டுப்படுத்த உங்களால் முடியும்? அப்போ நாங்க கவர்னன்ஸ் சொல்றது இதைத்தான். முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வேணும். என் ஆட்சி காலத்தில் நட்ட நடுநிசையில் பெண் வெளியே வந்தாலும் பாதுகாப்பு இருக்கிறது என்கின்ற எண்ணம் முதல்ல உங்களுக்கு இருக்கணும் சார். நீயே வந்து கேள்வி கேட்டாலே முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிற உங்களால் ஒரு சட்டம் ஒழுங்கை, பெண்களுக்கான பாதுகாப்பை தரவே முடியாது என்பது அது உளவியல் ரீதியான உண்மையாகி போறது இல்ல. அந்த அடிப்படையில் தான் சொல்றோம், அதிமுக மக்களுக்காகவே, அதுவும் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு என்றால் எந்தவித தயவு தாட்சண்யமின்றி நடவடிக்கை எடுக்கும். அதனால் சமூக விரோதிகள் அந்த செயல்களை செய்வதற்கு பயந்தார்கள். இப்போது கட்டுப்பாடற்று கிடக்கிறது. அதனால தான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். நன்றி.